வீடியோ பார்க்குறவங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தான் இந்த வருஷத்தோட முதல் நாள் ஜனவரி 1. நீ நான் என்னதான் பண்ணேன், எப்படி போச்சு நாள் அப்படின்னு பார்க்கலாமா? நைட்டு படுக்கும் போதே நம்ம அடுத்த நாள்ல இருந்து இந்த மாதிரிலாம் இருக்கலாம்டா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத முடிவெடுத்து தான் பார்த்தேன். காலையில இருந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, சம்மந்தமே இல்லாம ஏதாவது பத்தியே யோசிச்சுக்கின்னு டிப்ரெஷன்ல போயிட்டேன். ரோட்ல போறவங்களாம் யாரா அவன் இப்படி தானே உட்காந்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு போற அளவுக்கு உட்காந்துருந்தேன். இதுக்கு மேல வெட்ட வேலைக்காவது ஏன்னா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு எங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டேன். அங்க தனுஷ்கோட தங்கச்சி ஒத்தி இருக்கா, அவங்க கூட விளாண்டு இருந்தேன். அப்பதான் எங்க அண்ணங்க அந்தங்களாம் பக்கத்து ஊருக்கு கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொன்னானுங்க. சரிதான் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவனு கூட போயிட்டேன். நானும் விளையாட போறேன் அப்படிலாம் தப்பா நினைச்சுக்குவானா, ஜஸ்ட் வெளியிருந்து பார்க்க போறேன். ஏன்னா பெட் மேட்ச் வேற, நமக்கு அவ்வளோ வராது. அது மட்டும் இல்லாம ஒரு கேட்ச் விட்டாலும் அவனுக்கு வாயிலே வாழ்த்துவானுங்க. அந்த வாழ்த்துக்கெல்லாம் வானடா அப்படின்னு தான் பார்க்கத்தோட நிறுத்திக்கினேன். சரி நம்ம பசங்க அந்த மேட்ச்ல என்ன பண்ணானுங்கன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம பசங்க செகண்ட் பேட்டிங் 59 தான் அடிக்கணும். விளையாட போறதுக்கு முன்னாடி சொன்னானுங்க, அதெல்லாம் ஈஸியா வச்சுலாம்டா, கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படின்னு சந்தோஷமா போனானுங்க. பட் அந்த தினமும் வேற ஒண்ணு. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்தது, அப்புறம் போக போக பார்த்தா பட்டு பட்டுன்னு விக்கெட் ஆகினே போச்சு. கடைசியா கேவலமா அசிங்கமா ஆல் அவுட் ஆயிட்டு வெளியே வந்துட்டானுங்க. பட் உண்மையா அவனுக்கு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணானுங்க. பட் ஆனா வேலைக்கு ஆகல. அவனுக்கு தோத்ததை பார்த்து எனக்கு உடனே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு டீம் விளையாண்டுருப்பானுங்க. நல்ல வேலை தோத்துட்டானுங்க. ஸோ சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டோம். அதான் வீட்டுக்கு போனது நான் புதுசா விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது பிளாங்க் பேஜ் மாதிரி இருக்குது. அது திரும்ப ஒரு வாட்டி யோசிச்சு பண்ணா செம்ம கடுப்பாயிடுது. ஒரு 2 மணி நேரம் உட்காந்து அந்த வேலையை முடிச்சுட்டு இது வரைக்கும் அந்த ஃபாலோ பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.